ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு தான் வந்து முதல் அழைப்பு வந்து கொடுத்திருந்தாரு. குறிப்பா அந்த கரூர் சம்பவம் தொடர்பா பேசும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல பயம் வந்து அங்கதான் வந்துச்சு அப்படின்றதையும் வந்து சொல்றாரு சார். அதே போல ஐம் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி விஜய் கிட்ட சொன்னதாக ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு சார். இப்போ இது விஷயத்தை எப்படி பாக்குறது சார் நம்ம? ஆதவ் அர்ஜுனா இது ஏதோ சினிமா மாதிரியே அவரும் பார்த்து பேசிட்டு இருக்கார். ஒரு துக்க சம்பவம் நடக்கும்போது அரசியல் தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்றது என்பது வழக்கம். அது இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு வெளியில நடக்கும்போது கூட நம்ம கூப்பிட்டு உடனே அந்த இருக்கக்கூடிய பிரதமர்களுக்கு தலைவர்களுக்கு ஆறுதல் சொல்றது என்பது வழக்கம். ராகுல் காந்தி ஒருவேளை அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஐ எம் வித் யூ, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூன்றதெல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்டே கிடையாது. அந்த நேரத்துல ஒரு ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. அதை இவர் எடுத்து வெளியில வச்சு சொல்றதே வந்து இவருக்கு நமக்கு தாவேக்காவுக்கு கேவலம். காங்கிரஸை சார்ந்துதான் இருக்கிறோம், அவங்க ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது என்பது ஒரு தவறான பாதை. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில கரூர்ல உள்ள பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீரல. ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு, சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்குது, கோர்ட்டு விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னால ஏதோ வந்து எனக்கு அங்க இருந்து ஆதரவு இருக்கு, இங்க இருந்து ஆதரவு இருக்குதுன்றதும் தப்பு. அவங்க செய்யலன்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறது ரொம்ப தவறு. என்னை பொறுத்தவரையில நான் என்ன பாக்குறேன்னா, ஆதவ் அர்ஜுனாவுக்கு அரசியல் பின்புலமும் கிடையாது, அரசியல் அறிவும் பெரிய அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த கட்சி அழிகிறதுக்கே அவரே காரணமா இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா அவருடைய பின்புலம் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மாமனாரை பற்றி தெரியும், இவர் இதுக்கு முன்னால எந்தெந்த கட்சிகளுக்கு போயிட்டு வந்தாருன்னு தெரியும். அதனால அவரை போய் பொதுச் செயலாளரா வச்சு தாவேக்கா தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறதுன்னு நான் நினைக்கிறேன்.